அரசாங்கம் தான் அம்புட்டு பணத்தை செலவு பண்ணி போஸ்டர் அடிச்சு சொந்தமா தேடிக்கிட்டு இருக்காங்க. இடையில தேவையில்லாம அந்த ஜமீன்தார் தனியா போஸ்டர் அடிச்சு என்னையே போய் ஒட்ட சொல்றான். இவங்க பகைக்கு நான் தான் பகடக்காயா? நேரம் தலையில என்ன எழுதி இருக்கோ அதான் நடக்கும். நான் போஸ்டர் ஓட்டுற மட்டும் இந்த இறனையும் போய் பார்த்தேன். மேல இருக்க சாக்சனை தூக்கிடுவான், கீழே இருக்க ஜாமியும் தூக்கி நடுவில் இருக்க சின்னங்கிறத மட்டும் மேற்கொண்டு சின்னதாக்கிட்டு போயிருவான். வாங்க. ஆமா, யார் நீ? எந்த ஊரு? பக்கத்தூர் செலவு தொழிலாளிங்க. இந்நேரத்துல இங்க எங்க வந்த? கழுதையை காணாதான் தேடிட்டு வந்தேன். ஏண்டா கழுதையை தர இடமா அது? இறனையை சுத்திக்கிட்டு இருக்க ஏரியாடா. அவன் கையில சிக்கினா நசிக்கு முறா நசிக்கொன்னே. நீங்க இருக்கீங்க? நான் தானியா சின்ன பையல அந்த இறனையும் போய் இருக்கிறப்ப போட்ட போல அந்த ஊரை விட்டு ஓட வந்தாண்டா. அதுக்கப்புறம் இங்க ஒரு தடவை வந்தான். என்ன பார்த்தவொடனே காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அவ்வளவு பெரிய ஆளுங்களா நீங்க? பின்ன இந்த ஊர் ஜமீனே என்ன பார்த்தா அப்பப்ப கழிவாண்டா. இதெல்லாம் நான் சொன்னேன் எவனே சொல்லிடாத. சரி சரி, கழுத போனா போயிட்டு போது, நான் வேற கழுத வாங்கி தர்றேன். இந்த போஸ்டர் விட்டீங்க வா போ. விட்டு விட்டு வேமா விட்டு. போறீங்களா? ஆமா, என்ன போஸ்டர் தலையில ஒட்டி இருக்க? தலைக்கீழ நின்னாலும் அவனை பிடிக்க முடியாதுன்னு தோணுது. உனக்கே அப்படி தோணுது? சம்பந்தப்பட்டவனு தானே தோணும். சம்பந்த இறனியா? எப்பா நீ எனக்கு தெரியாம போச்சுப்பா. ஏதோ குடிச்சுட்டு வாயில வந்தாலும் உளறிட்டு என்ன மன்னிச்சுக்கிட்டாமே. அந்த கறி துண்டுறா. கறி கறி எந்த கறி? கறி கறியா? ஓ இந்த கறியா? ஏன் கறி நினைச்சேன் ஜாமீன் தாங்க. வேட்டியை காட்டு. வேட்டியா? கழட்டுறா. இந்நேரத்துல கழட்டி வேட்டி வேட்டி திரும்ப. திரும்பவா? திரும்பி காத்தாடி எழுதுறீங்களா? எனக்கு தெரியும் தெரியும். இதை எடுத்துட்டு போய் உன் ஜமீன் கிட்ட காட்டு. அறிவு கிட்ட ஆண்டைக்கு எச்சரிக்கை. இறனிய நிழலை கூட தொட முடியாது. இது கரெக்ட். இந்த மாதிரி விஷயத்த உங்களை மாதிரி ஆள் சொன்னா அந்த ஜமீன் பயப்படுவான். நான் சொன்ன பயப்படுவானா? மேலப்படி இன்னும் இருக்கா? இப்படிக்கு சாக்சன் சின்னசாமி. சாமி என்ன சாமி என் பேரை போட்டிருக்கீங்க? இத படிச்ச மறு நிமிஷமே என்ன பணமாக்கிடுவானா? இத நீ போய் கொடுக்கல, நான் உன்னை பணமாக்கிடுவேன். நீங்க பணமாக்கிடுவீங்களா? போ. யாருது? இரண்யன். ஆத்தா, உப்பு உப்பு வேணுமா? அட போடா போக்கத்த வயல. குடிக்கவே கஞ்சி இல்லையா? உப்ப வாங்கி கரைச்சா குடிக்கிறது. எம்மோ, உப்பு கொண்டு வரல, அரிசி கொண்டு வந்திருக்கேன். வச்சு கஞ்சி காய்ச்சி குடிங்க. காசு இப்ப தர வேணாம், மெதுவா தாங்க. என்ன தாய் உள்ள சத்தம்? என் மருமக வயிற்றுக்குள்ளதாச்சு. அவளை மிதிச்சு போட்டுட்டு என் மகனை அடிச்சு கொண்டுட்டானுவ. அந்த ஆட்டம் அவனுக்கு கூலி கொடுக்க மாட்டானா? இந்த தாய், ஏன் தாய், உங்க கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் அந்த இரண்யன் தானே? அவனை புடிச்சு கொடுத்தா ஏதோ பரிசு கிடைக்குன்னு சொல்றாங்க. அவன் தான் அடிக்கடி இந்த ஊருக்கு வந்துட்டு போறானே. அவனை காட்டி கொடுத்து காசை வாங்கிட்டா உங்க கஷ்டம் எல்லாம் தீரும்ல? அந்த தெய்வத்தை காட்டி கொடுக்க சொல்ற. ஒரு நாளை கூட இங்க இருக்க கூடாது. எந்திரா எந்திரி போடா. இங்க வந்துட்டேன் தாயே. யாரா நீ? மாடி இருந்து வர? எவன்டி இவன்? ஐயோ எனக்கு தெரியாதுண்ணா. சேரிக்குள்ள ஒரு பொண்ணுக்கு பிரசவம் பார்க்கணும், போலாவா? என்ன விளையாடுறியா? அதுக்கெல்லாம் ஊருக்குள்ள வேப்பலை விபூதிமா கிளவிகளையும் அவங்கள கூட்டிட்டு போ. நான் ஜமீன் டாக்டர் தெரியுமோ? வசதி படிச்சவங்க தான் நீ வைத்தியம் பாப்பன்னா, நீங்க ரெண்டு பேரும் செத்து தொலைய வேண்டியதான். வா. என்ன மிரட்டுறியா? ஜமீனை தவிர சாட்சாத் அந்த பகவானே கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். அதுவும் இந்த அர்த்த ராத்திரியில ஜமீனே கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். நான் இரணையும் கூப்பிடுறேன். ஆம்பளை புள்ள பிறந்திருக்காட்டா? ஐயா டாக்டர் ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். இரணியா அத்தா,
கூப்பிட்டியாத்தா? அட ஒண்ணும் இல்லப்பா, என் பேரப்பிள்ளைய கூப்பிட்டேன். இவனும் அடிமையா இருக்க கூடாதுதான் அவன் பேர வச்சு கூப்பிட்டேன். நான் தாம்மா இரணிய. ஐயா ராசா, நான் என்னென்னமோ பேசிட்டேன், அதெல்லாம் மனதில் வச்சுக்காத ஐயா. இருந்த ஒரு பிள்ளையும் போயிட்டானே, உன் கூட சேர்ந்து போராட ஒரு வாரிசு இல்லையேன்னு நான் கவலைப்பட்டேன். இந்த ஐயா, இந்த பச்சை மண்ணை அள்ளித்தார, எடுத்துக்கிட்டு போயா, போ போயா. வேண்டாமா, உங்களை மாதிரி வீட்டுக்கு ஒரு தாய் இருந்தா அவனை அழிக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு தலைமுறை தேவையில்லை. நான் வரேம்மா. ஐயா நீ நல்லா இருக்கணும். ஆண்டே, நம்ம லட்சுமி கண்ணு போட போகுது. 2 நாளா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. நான் போய் மாட்டு வைத்தியரை கூட்டிட்டு வரேன். வேணாம், இதோ நம்ம டாக்டர், அவனை கூட்டு போ. ஆண்டே, நான் எப்படி மாட்டுக்கு? இங்க வா. இரணியன் சொன்னான்னு சொல்லி எவ்வளவு ஒருத்திக்கு நீ நேற்று பிரசவம் பார்த்தல. இனிமே நீ என் வீட்டில் இருக்கிற ஆடு, மாடு, கோழி, நாய், மிருகங்களுக்கு தான் பிரசவம் பார்க்கணும், மனுஷங்களுக்கு பார்க்க கூடாது. அவன் கொன்னுடுவேன்னு மிரட்டான்ட்டே. அவன் சும்மா மிரட்டுவான், நான் நிஜமாவே கொன்னுடுவேன். போ. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, என்னோட எதிரி எங்கேயோ இருக்கிற இரணினா இல்ல என்ன சுத்தி இருக்கிற இவனுங்களா? என்ன பாக்குற? இரணினை ஷூட் பண்றதுக்கு ஷூட்டிங் ஆர்டர் வாங்கினல, ஒன்னு இரணினை சுடு, இல்ல அந்த ஷூட்டிங் ஆர்டர் உனக்கு நினைச்சு நீ உன்னைய ஷூட் பண்ணிக்க. பொன்னையா, 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 இங்க பா. பொன்னையா, ஏன் இப்படி பாரு? எங்க பாம்பு சத்தம் போட்டா போலீஸ் நம்மள பாத்திரம், நம்ம உயிரை காப்பாத்துறதுக்காக உன் உயிரை பலி கொடுத்துட்டியா? ஏனியா, இவனை இங்கே விட்டுட்டு போலீஸ் திரும்பி வரதுக்குள்ள நம்மளா தப்பிச்சு போடுவோம், வேற வழியே இல்ல. இல்ல, நீங்க 2 பேரும் பொண்ணை நடக்கம் பண்ணிட்டு காட்டு பாலத்துக்கு வந்துருங்க. போலீஸ் நான் பாத்துக்கிறேன்.
போலீஸ் துரத்தி தப்பிக்கும் போது சுட்டுட்டானுங்க போல் இருக்கு. ஆத்தோரமா மயக்கமா கிடந்தாரு. நல்ல வேலை நான் அந்த பக்கமா போனேன். நம்ம குமரேசன் வைத்தியர் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போனேன். பச்சளை மருந்தெல்லாம் வச்சு கட்டியிருக்காரு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல முழிப்பு வந்துடும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு தெரியாம மறைஞ்சிருந்து குடிக்கிறானே. ஏண்டா இவ்வளவு பெரிய உருவம் எம்புட்டுக்காண்ட உள்ளங்கையில மறைஞ்சிருமாடா? மறைவுங்கிறது கண்காணாத இடத்துக்கு ஓடி போறதுக்கு பேரு தாண்டா மறைவு. மறைவு மறைவு அடிக்காதீங்கண்ணே, மனசுல உள்ளதெல்லாம் மறந்துடுவேன். என்னடா இருக்கு மனசுல? உங்க முறை பொண்ணு பொண்ணியோ வீட்டுல, இறனியனோ காட்டுல, நீங்க ரோட்ல. உங்களுக்கு ஏன்னு இந்த அவல நிலை? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஒரு முயற்சி தானே. முயற்சி தானே வெற்றிக்கு அறிகுறி. ஏய் ஏய் எங்க திரும்ப? ஆஹா, தெரிஞ்சு போச்சுடா அவன் திட்டம். டேய், ஏற்கனவே ஜமீன் குடும்பத்தை இறனியும் பட்டியல் போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கான். அந்த பட்டியல லேசா என்ன சொல்லிவிடலான்னு பாக்குறேன். அதானே? உன் சாவகாசமே ஆகாது. அண்ணா ஏன் பயப்படுறீங்க? தானாக்காரங்களும் நம்ம ஜமீன் ஆட்களும் உங்க பின்னாடி. இறனியை எப்படி வீட்டுல வர முடியும்? தைரியமா சோழ குதிங்கண்ணே. அப்படிங்கிற? ஆமா. என்ன மறந்துட சொல்லிதான் உன்னை விட்டு பிரிஞ்சேன். ஆனா உன்னை மறக்க முடியாம பண்ணிட போல இருக்கேன். கடைசி வரைக்கும் உன்னை நான் பார்க்காமலே இருந்திருப்பேன். என் காதலே மட்டும் இருந்திருந்தா, நீ என் இடத்துல இருந்து எங்க அப்பாவுக்கு கொள்ளி வைக்காம இருந்திருந்தா. ஆனா நீ என்ன உன் மனசுலயும் என் குடும்பத்தை உன் தோல்ல சுமந்துட்டு இருக்க. உனக்கு நான் என்ன செய்யணும்? நீயே முடிவு பண்ண பொண்ணு. உங்களை பிரிஞ்சு வாழவும் முடியல, உங்களை விட்டுட்டு சாகவும் முடியல. உங்க மூச்சு காத்த மேல படலனாலும் பரவாயில்ல, ஒரு தாலியை கட்டி உங்க பொண்டாட்டிங்கிற உரிமையை மட்டும் எனக்கு கொடுங்க மாமா. என்ன ராசா யோசிக்கிற? ராசா, பொன்னி கழுத்துல ஒரு தாலியை கட்டி என் மருமகளாக்கிட்டு போ ராசா. நான் கட்டுற இந்த தாலியோட மட்டும்தான் நீ வாழ முடியும் பொன்னி. பெரியம்மா, 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 எங்க அண்ணன் உன் பிள்ளை அதாம்மா இறநீனை பார்த்தம்மா. இறநீனை பார்த்து எங்க அம்மா எப்படி இருக்குன்னு கேட்டு வந்து என்ன சொல்றான்னு என்ன அனுப்பிச்சிச்சு. நீ இப்ப இருக்க அண்ணன் போய் சொல்ல வச்சுக்க, அண்ணன் உசிரியை விட்டுருப்பா, உசிரியை விட்டுரும். அது மட்டுமா சொல்லிச்சான்னு? அந்த நட்ட நடு காட்டுல 1 மணி நேரமா என்ன உட்கார வச்சுக்கிட்டு நான் இந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு தேவையில்லாம பொன்னிகளத்துல தாலி கட்டி அவளை நான் உதவி ஆக்கணுமாடா அப்படின்னு கேட்டுவிட்டு, நீ யார், நீ யாரா என்ன கேக்குதுமா? நீ யார்? என் தம்பி, என் உசுர். பொன்னிகளத்துல முறப்பிரகாரம் தாலி கட்ட வேண்டிய உரிமை உனக்கு ஒருத்தருக்கு தாத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தாலியை நீயே கட்டி அவன் கூட வாழ்க்கை நடத்துடா. நான் காட்டுக்குள்ள இருந்தேன், உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன்னு சொல்லி கையில கொடுத்து அனுப்பிச்சுமா. அம்மா கிட்டே ஆசீர்வாதம் வாங்க சொல்லிச்சுமா. வாங்கிட்டா என்ன பெத்த அம்மா கட்டிட்டாமா. அம்மான்னா அம்மா தான். அம்மா சொல்லி வச்சியா? என்னது இது? தாலி எனக்கு முன்னால அவன் கட்டினவன். எவன்டா பொண்ணு இடத்துல எனக்கு முன்னாலே தாலியா கட்டினவன்? நாங்கிற கிட்டாரி வாழ முட்டாடிக்க
கட்டுறான் கட்டிக்க ஓ ஓடுறா